நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா வேற ஒண்ணு நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஏய் தனுஷ், எங்க போற? அம்மா தைரியமா வந்துடுறேன். டேய் ஏய், எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. அப்பா, கணேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வந்துச்சு. ஐயோ, இது என்னடா சொல்ற? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாப்பா. அவன் எங்கடா இந்த நேரத்துல போனா? தெரியலப்பா. சரி, அதுக்கு எதுக்கு நீ இந்த நேரத்துல போற? நாங்க யாராவது போறோம். அப்பா, ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்கன்னு கால் பண்ணிருக்காங்க, நீங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் போய் பாத்துறேன். இருங்கப்பா, அம்மா இருங்க வரேன். ஏய், ஏய், இருடா, டேய். தனுஷ். பாரு, வீட்ல என்ன விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு? உன் பையன் அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு இந்த நேரத்துல வெளியில போயிருக்கான். ஏங்க, கணேஷ்காக தானே போயிருக்கான். ஏய், யாருக்கு என்ன நடந்தாலும் இன்னைக்கு அவன் போலாமாடி? ஏ சிதம்பரம், என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிய? என்ன இப்படி முழிக்கிறிய? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல பாட்டி, எங்க கணேஷ் அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால அண்ணன் அவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு. அதான். மாப்பிள்ளை தம்பியா? ஐயோ, இந்த நேரத்துல துளசியை தனியா விட்டுட்டா போயிருச்சு. இல்ல பாட்டி, ஆக்சிடென்ட் போன் வந்ததும் கணேஷ்க்கு என்ன ஆச்சோங்கிற பதட்டத்துல அவன் அப்படியே கிளம்பி போயிட்டான். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல கட்டின பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு ஆராச்சும் போவாங்களா சொல்லு? அம்மா, அண்ணி ரூம்ல தனியா இருப்பாங்க. சரி வா. அண்ணி, உன்கிட்ட என்னமா சொல்லிட்டு போனா? ஒன்னும் சொல்லல அத்தை. போன் வந்துச்சு, அவங்க ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அவன் எப்பவும் இப்படித்தாம்மா. ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு என்னன்னாலும் உடனே ஓடி போயிடுவான். உன் பிள்ளைக்கு ஏண்டுகிட்டு பேசாத வடிவு. 1000 தான் இருந்தாலும் சாந்தி முகூர்த்த அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போறான்னா என்னத்த சொல்ல? இதெல்லாம் எனக்கு சரியா படலமா. ஏய் கேள்வி, நீ செவனனு கிடக்க மாட்டே. எது? சேக்காலிக்கு அடிபட்டுச்சுன்னா போய் தானே பாக்கணும். வந்துருவாக, இவன் ஜோலிய பாரு. ஏ விவரம் கட்டவள, வீட்ல இவ்வளவு சனம் இருக்கு, சொன்னா ஆராச்சும் ஒருத்தர் போக மாட்டாங்களா? அவன் தான் ஓடணுமாக்க. அவக அப்படிதான் பழகிருப்பாக. நீ இப்ப போக போறியா இல்லையா? ஆமல, என்ன தப்பு தண்டா நடந்தாலும் ஏன்னு கேட்காம அப்பனும் மகளும் என்கிட்டயே வாங்க. இல்ல பாட்டி, தனுஷும் கணேஷும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னாவே வளர்ந்தவங்க. அவனுக்கு ஒண்ணுங்கிறப்போ எப்படி இதெல்லாம்? பாரு துளசி, நான் தனுஷ்க்கு போன் பண்ணி உடனே வர சொல்றேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. ஐயோ அத்தை, நான் எதுவும் நினைச்சுக்கிட மாட்டேன். பாட்டி, பாத்தியா, உன்னாலதான் அத்தை வசனப்படுதாக. நீ போ, நான் பாத்துக்கிடுதேன். இந்த பாரு வடிவு, இனிமே எப்பயாச்சும் உன் புள்ள இப்படி செஞ்சான்னா நான் கண்டபடி ஏசி போடுவேன். அவங்கிட்ட சொல்லி வச்சிரு. ஆமா பாட்டி. அத்தை, பாட்டிக்கு நானா உசுரு, அதான் அப்படி பேசிட்டு போறாக. நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. பாட்டி பேசுறதுல தப்பு இல்லம்மா. தனுஷ தான் சொல்லணும். அவன் வரட்டும், அவனை நான் சத்தம் போடுறேன். ஆமா, நானும் அவன் மேல கோவமா தான் இருக்கேன். வரட்டும், நான் பேசிக்கிறேன். எதுக்காக அவர் மேல இம்பிட்டு கோவப்படுத்திய? அவர் யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே பேசிக்கிடுதேன். நீ தாம்மா அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். சரி ராதா, அண்ணன் வர வரைக்கும் அண்ணி கூட இரு. சரிம்மா. லதா, இப்படி வா. வரேன் துளசி. பாத்தீங்களா, நீ உங்களை அனுப்பும்போது அவங்க பேசுறது கேட்க கூடாதுன்னு என்னை வெளியில போக சொன்னாங்க. இப்ப உங்க கூட தானே நான் இருக்கேன்.
நீ சின்ன புள்ள தானே, அதான் அப்படி சொன்னாங்க. நீங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்களே, அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.